இப்ப நம்ம பிள்ளைகள் என்ன செய்யறாங்க, உபதேசங்களை புறக்கணிக்கின்றவர்களாக இருக்கின்றார்கள். ஆனா பாடல்களுக்கு, படத்துக்கு, நாடகத்துக்கு, விளையாட்டு போட்டிகளுக்கு, மியூசிக் ப்ரோக்ராம் என்று சொன்னா அல்லது எலெக்ஷன் கூட்டம் என்றா ஒதுங்குறான பிள்ளைகள். ஆனா ஜும்மா என்று சொன்னோன்னே, பயான் என்றோன்னே அல்லது வேற மார்க்க சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சி என்றோன்னே ஒரு சில வயோதிப சகோதரர்கள் இருக்கின்றார்கள். அவங்க மட்டும் முன்னுக்கு வந்து கேட்டுக்கிருப்பாங்க. ஆனால் இந்த வாலிபர்கள் உபதேசங்களை புறக்கணிக்கின்றனர். பாங்கு சொல்லிட்டு பாட்டு கேட்டுக்கிருப்பான், பாங்கு சொல்லிட்டு அல்லது குர்ஆன் கிராத்துகள் ஸ்பீக்கர்ல இன்னைக்கு பள்ளியில தொழிக்கப்பட்டு போயிட்டு இருக்கும். நாடகம், படம், ஜோக்கு பார்த்துக்கிருப்பான். உபதேசங்களை புறக்கணிக்கிற ஒரு சூழல். அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்கின்றான், வமன் அஅரல அன் திக்ரி, என்னுடைய நல்ல உபதேசத்தை யார் புறக்கணிக்கின்றானோ ஃபஇன்ன லஹு மஈஷத்தன் லங்கா, அவனுக்கு நெருக்கடியான வாழ்க்கையை நாம் ஏற்படுத்துவோம். வனஹ்ஷுருஹு யௌமல் கியாமத்தி அஅமா, அவனை மறுமையில் குருடனாக எழுப்புவோம். கால ரப்பி லிம ஹஷர்தனி அஅமா, அவன் கேட்கிறான், என்ற ரப்பே, என்னை நீ ஏன் குருடனாக எழுப்பினாய் என்று. அப்போது பகது குந்து பசீரா, உலகத்திலே வாழுகிற போது நான் பார்வை உள்ளவனாக இருந்தேன், என்னை ஏன் இப்படி குருடனாக ஆக்கியிருக்கிறாய் என்று அவன் கேட்பான். அல்லாஹ் சொல்லுவான், கால கதாலிக அச்சத்துக்கு ஆயாத்துனா ஃபனசீதஹா, இப்படித்தான் நீ உலகத்தில் வாழுகிற போது என்னுடைய வசனங்கள் உன்னிடத்தில் வந்தன, நீ கண்டுக்கல, நீ மறந்து திரிந்தாய். எனவே வகதாலிகல் யௌம துன்சா, உன்னை நாங்க கணக்கெடுக்கல, இன்றைய நாளில் உன்னை நாங்கள் மறந்து விட்டோம் என்று அல்லாஹ் சொல்கின்றான். அன்பான சகோதரர்களே, சூரத்து தாகாவிலே இது இடம்பெற்றிருக்கின்றது. எனவே இப்படித்தான் நமது சமுதாயத்தினுடைய இளைஞர் சமுதாயம் சும்மா நேரங்களை, காலங்களை கழித்துக் கொண்டிருக்கிறார்கள். சஹாபாக்கள் இரவைக்கெல்லாம் நின்று வணங்குவாங்களாம், அல்லது சஹாபாக்கள் இஷா தொழுதத்தோடு போய் தூங்கிவிட்டு தஹஜ்ஜத்து நேரங்களில் எழுந்து நின்று வணக்கங்களில் ஈடுபடுவார்கள். அதனை மாட்டு மதத்தவர்கள் கண்டு பயப்படுவார்களாம். இரவைக்கெல்லாம் அவங்க தொழுறதும் பகலையில இப்படியான விஷயங்கள்ல மார்க்கத்துக்காக அர்ப்பணிப்பதும் என்று சொல்லி ஆச்சரியப்படுவாங்களாம். இன்றைக்கு நம்முடைய வாலிபர்கள் என்ன செய்யறான், இஷாக்கு பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், மகரிபுக்கு முன்பு தூங்குறதையும் இஷாக்கு பிறகு வீணான கதைகள் கதைக்கிறதையும் ரசூலுல்லாஹ் வெறுத்தாங்க. நேரத்தோட படுக்கணும் என்றதான் ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு சுன்னா. ஆனா நம்முடைய பிள்ளைகள் என்ன செய்யறான், இஷாக்கு பிறகுல இருந்துதான் அவன் நேரம் ஸ்டார்ட் சுத்தி திரத்துக்கு. தஹஜ்ஜத் நேரம் என்பது அவன் படுக்கிற நேரம். அன்பான சகோதரர்களே, அந்த அளவுக்கு மிக மோசமாக சரியா சுபவுக்கு வாங்கு வரையும் ஊட்ட ஒரு மூலைக்குள்ளால வந்து படுத்து காலத்தால 12 மணிக்கு ஒலிம்பிக் நிற்பான். மார்க்கத்தோட எந்த சம்பந்தமும் இல்லாத ஒரு சூழல், தொழுகைகள்ல எந்த பங்கு பற்றலும் இல்லாத ஒரு சூழல். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகின்றான், சுவர்க்கவாசிகள் நரகவாசிகளிலே சிலரை பார்ப்பார்கள். எத்தஸாஅலூன் அனில் முஜ்ரிமீன், குற்றவாளிகளை குறித்து நல்லா தெரிஞ்சாக்கள் நரகத்துக்குள்ள கிடக்கிறத சொர்க்கவாசிகள் பார்ப்பாங்க. கேட்பாங்க, மா சலகக்கும் ஃபீ சக்கர், உங்களை இந்த சக்கர் என்ற நரகத்துக்குள் தள்ளியது எது, நீங்க என்னத்துக்கு இந்த சக்கருக்குள்ள வந்த. சக்கர் என்ற நரகத்தை பற்றிய குர்ஆன்ல அல்லாஹ் வேற இடத்துல பேசுகின்றான். அதுக்கு போறவரா லா துபுகி வலா ததர், மிஞ்ச மாட்டார், அப்படி பொசிக்கி வேதனை செய்கிற சக்கர் என்ற நரகத்துக்குள்ள நமக்கு தெரிஞ்சாக்கள் இருக்காங்களே என்ற கவலையில கேட்பாங்க, நீங்க என்னத்துக்கு இதுக்கு வந்தாண்டு. அப்போது அவர்கள் முதலாவது சொல்லுவது, காலு லம் நகு மினல் முஸல்லீன், நாங்கள் தொழுகிறவர்களாக இருக்கவில்லை. வலம் நகு நுத்இமுல் மிஸ்கீன், ஏழை எளியவர்களுக்கு உணவளிப்பவர்களாக இருக்கவில்லை. வகுன்னா நஹூது மஅல் காயிலின், பூமியிலே உலகத்திலே வாழுகிற போது சும்மா டைமை வேஸ்ட் ஆக்கி அரட்டை அடிச்சு திராக்களோட நாங்க சேர்ந்து தெரிஞ்சிட்டோம். பள்ளியில தொழுகை நடக்கும், முன்னுக்கு சும்மா காய்ச்சிக்கு நிற்கிற, பயான் போகும், சும்மா பாட்டை போட்டு கேட்டுக்கிட்டு இருக்கிற, இப்படி வீணாக நேரங்களை காலங்களை கழிக்கிறவர்களாக நாங்கள் இருந்தோம். வகுன்னா நுகذிபு பியௌமித்தீன், மறுமையை பொய்ப்பிக்கின்றவர்களாக இருந்து விட்டோம். உண்மையாவே மறுமை நாள் இருக்குது, அல்லாஹ் என்று ஒருவன் இருக்கிறான், நாம மௌத்தாகுவோம் என்ற நினைப்பு ஒருவனுக்கு இருந்தா அவன் சரியா ரசூலுல்லாஹ்வை பின்பற்றுவான். அதைத்தான் அந்த குர்ஆன் வசனம் சொல்லுது, லக்கது கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, நபிகளாரிலே உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கிறது என்ற அந்த வசனத்துல அல்லாஹ் யாருக்கு முன்மாதிரி என்றால் மறுமை நாள ஆதரவு வச்சு அல்லாஹ் இருக்கான் என்று அல்லாஹ்வோட நினைப்போட யார் வாழ்றானோ அவனுக்கு தான் ரசூலுல்லாஹ் முன்மாதிரி. அப்ப மறுமையை பொய்ப்பிக்கிறவன் இந்த உலகத்துல நான் என்ஜாய் பண்ணணும் ஓட்டு என்ன செய்யறான், அந்த படத்துல, நாடகத்துல, விளையாட்டு போட்டிகள்ல வர கதாநாயகர்களை போல தன் வாழ்க்கையை அமைத்துக் கொள்கிறான். அங்க மறுமையில போய் சொல்லுகின்றான், நாங்கள் மறுமையை பொய்ப்பித்துக் கொண்டிருந்தோம், ஹத்தா அத்தானல் யகீன், மௌத் வரைக்கும் இப்படியே நடந்தோம், இதனால் எங்களுக்கு